श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். இச்சாத்வேஷ ஸ்வமுத்தேன த்வந்த்வமோஹேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தப. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 27வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்வது, இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் சமமாக காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன என்றால், அனைத்து உயிரினங்களுமே அந்த மாயையினால் சூழப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இந்த மாயை என்பது மாயா என்று சொல்வது அந்த இறைவனின் சக்திகள்ல அந்த 2 சக்திகள்ல ஒரு சக்தி என்று பார்த்தோம். இந்த மாயையை வைத்துதான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தார். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் உயிரினங்களால் நம்மை படைத்தார். நமக்குள்ள அந்த எண்ணங்களை விதைத்தார். நமக்குள்ள இருக்கும் சத்வ ரஜோ தமோ குணங்களையும் படைத்தார். ஆனால் மாயையிலிருந்து சத்வ ரஜோ தமோ குணங்கள் பிறந்தது. இந்த முக்குணங்கள்லேருந்து தான் இந்த பிரபஞ்சமே தோன்றியது என்றால், அப்ப இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்தது அந்த இறைவன். அதை எப்படி தோற்றுவிட்டார் என்றால் இந்த ஒரு மாயையை வைத்துதான். அப்படி மாயையினால் சூழப்பட்டிருக்கும் நபர்கள் இந்த மாயையிடமிருந்து தப்ப முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் இந்த நபர்கள் அந்த மாயையிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஆசைப்படும் நபர்கள் அந்த இறைவனை சென்று அடைந்து, என்ன செய்தாவது நான் இந்த மாயையிலிருந்து தப்ப வேண்டும், இந்த சம்சாரத்திலிருந்து தப்ப வேண்டும், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று இந்த மாயையை அறுத்து கொண்டு வெளியில வருபவர்கள் மட்டுமே அந்த இறைவனை சென்று அடைவதற்கு தகுதி உடையவர்களாக மாறுகிறார்கள். அப்பேற்பட்ட நபர்களுக்கு இப்படி ஒரு துணிச்சலான செயலை செய்யும் நபர்களுக்கான பலன் என்ன என்றால், அந்த இறைவனையே சென்று அடைந்து மீண்டும் மறுபிறப்பு என்பது இல்லாமல் அந்த இறைவனை சென்று அடைந்து எப்பொழுதும் நித்தியமும் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு மாயையினால் சூழப்பட்ட சாதாரண மக்கள், பாமரர்கள், அவளுக்கு இந்த மாயையினால் தான் ஆசை, கோபம், வெறுப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வர்றது என்று கிருஷ்ணர் அழகாக சொல்றார். ஆனால் மாயை தான் அனைத்து தீமைக்கும் ஒரு பிறப்பிடமாக இருக்கு என்றே சொல்லலாம். ஆனால் இந்த மாயையை அறுத்துவிட்டு, இந்த மாயையை தாண்டு, இந்த மாயையை கடந்து நம்ம எப்ப இறைவனை சென்று அடைகிறோமோ, அந்த நொடியே மாயை நம்மை விட்டு விலகி, அந்த இறைவன் நமக்கு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை தருகிறார் என்றுதான் இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் சொல்றார். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 27வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.